ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஒரு விஷயம் மட்டுமே போதும் உங்களுக்கு. இந்த வாரம் மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் அந்த 11ஆம் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் சாதகமாக அனுகூலமாகத்தான் இருக்கும். அதை தாண்டி சந்திரனுடைய கதியும் சாதகமாக தான் இருக்குது. 12ஆம் பாவத்தில் இருந்து இந்த வாரத்தை தொடங்கினாலும் ராசியில் உச்ச பலத்தை அவர் அடைய போகிறார். அப்படி அடையும் போது குருவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும். அதன் பிறகு 3ஆம் இடமான காரிய தைரிய ஸ்தானத்தில் போயிட்டு செவ்வாயோடு சேர்ந்து இருந்து இந்த வாரம் பூர்த்தி அடையுது. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தைரியமாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும், தேவையான பொருட்கள்லாம் வாங்க முடியும், நினைச்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர முடியும், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது என்னன்னு கேட்டால் தூக்கம். சரியாக தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கிடணும். யாருக்கு அதிகமான பணம் வர ஆரம்பிக்கிறதோ அவர்களுக்கு தூக்கம் குறைந்து விடும். அதிகமான சந்தோஷத்தில் இருக்கும்போதும் அதிகமான துக்கத்தில் இருக்கும்போதும் ஒருவரால் தூங்க முடியாது. அப்போ நீங்கள் தூக்கத்தில் கவனமாக இருக்கணும். தூக்கத்தில் கவனமாக இருக்குன்னா நிறைய பேர் அந்த தூங்குறது நிறைய தூங்குனா தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். குழந்தைங்களை கூட பெரியவங்க எழுப்புறதுக்கு அம்மா பாட்டிலாம் கஷ்டப்படுவாங்க, தூக்கத்தில் எழுப்புனா பாவம்னு சொல்லிட்டு. அதிகமாக தூங்கினாலும் உடல் நலனுக்கு அது கேடு தான், தீங்கு தான். குறைவாக தூங்கினாலும் அது கேடு தான். அதனால் சரியான தூக்கத்தை நீங்கள் கடைபிடித்தா இந்த வாரம் அற்புதமாக இருக்கும்.